சரி நான் ஜிபே வாங்க. ஓகே. ஹாய் கைஸ், எல்லாம் எப்படி நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கான விளாக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்விக்கி தான் ஓட்ட போகிறோம். எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி வரைன்னு பார்த்தீங்கன்னா, நைட்டு 11 மணிலேருந்து 2 மணி வரையும் தான் பார்த்தீங்கன்னா ஓட்ட போகிறோம். நம்ம சேனல் யாரோ புதுசாக பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனே ஆல்ல போட்டு வச்சுக்கோங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், ஃபஸ்ட் ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா விழுந்துருச்சு. ஸோ ஃபஸ்ட் ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிக்கப் பண்ண போகலாம். ஃபஸ்ட் ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 ரூபாய்க்கு தாங்க விழுந்துருக்கு கேஎஃப்சியில். ஸோ கைஸ், ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா பிக்கப் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து ட்ராப் லொக்கேஷன் தாங்க நம்ம போகிறோம். 2.5 கிலோமீட்டருங்க. ஆம்புலன்ஸ் வருது. பார்த்து அழுகுறேன். இப்போ எதிர பார்த்தீங்கன்னா ட்ராப்போட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா டெலிவரி பார்த்தீங்கன்னா நம்ம ரயில்வே ஸ்டேஷன் தான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 2.5 கிலோமீட்டர் சொல்கிறாங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 2.25 கிலோமீட்டர் வரணும். 2.25 கிலோமீட்டர் வந்துடும் நினைக்கிறேன். ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா டெலிவரி லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ரீச் ஆக போகிறோம். ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 250 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா பாருங்க, 250 மீட்டரில் பார்த்தீங்கன்னா நம்ம ரீச் ஆக போகிறோங்க லொக்கேஷன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெலிவரி கம்ப்ளீட் ஆக போகுது. அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம எத்தனை டெலிவரி ஓட்டுறோன்னு பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ சின்னதாக வண்டியை டக்குன்னு ஆஃப் ஆயிடுச்சு. முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா நான் வீடியோ எவ்வளோ ஷார்ட்டாக கொடுக்கணுமோ அவ்வளோ ஷார்ட்டாக பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துட்றேங்க. ஏன்னா நம்ம வந்து 2 மணி வரையும் தான் ஓட்ட போகிறோம். 11 மணிலேருந்து 2 மணி வரையும் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஓட்ட போகிறோங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமுக்குள்ளே நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியுன்றதை வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லியிருக்கேன். நம்ம லொக்கேஷன் ரீச் ஆகியாச்சு. நஷ்டம் தானே இருக்கு. சரி, கரெக்டாக பார்த்தீங்கன்னா டெலிவரி கொடுத்தாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2வது ஆர்டர் வசரம் பார்த்தீங்கன்னா நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த அக்கா வந்து பார்த்தீங்கன்னா கேமராவை பார்த்தாங்க. பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா எதுவும் சொல்லலை. இப்போ பார்த்தீங்கன்னா 2வது ஆர்டர் விழுந்துருச்சு. 6.5 கிலோமீட்டருங்க, 34 ரூபா. 6.5 கிலோமீட்டருக்கு 34 ரூபா தாங்க வருது. நைட் டைம் ஓட்டினா கொஞ்சம் எச்சா வருன்ற மாதிரிலாம் சொன்னாங்க. ஓகே, இந்த லொக்கேஷன் நமக்கு தெரியும். நம்ம கரெக்டாக பார்த்தீங்கன்னா லொக்கேஷனே போயிடலாம். ஸோ 2வது ஆர்டர் பார்த்தீங்கன்னா பிக்கப் பண்ண கிளம்பியாச்சு. ஒரு 6.5 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 34 ரூபா தான் போட்டிருக்காங்க. வாங்க பிக்கப் பண்ண போகலாம்.
ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா பிக்கப் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெலிவரி கிளம்பிட்டோம். கரெக்டாக இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 4.25 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா நம்ம காமிக்கிறீங்க. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம பிக்கப் லொக்கேஷன் ரீச் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா பிக்கப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம அப்படியே ஹெல்மெட்டோடைய கேமரா வச்சுட்டு போயிட்டோம். அது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஆட்டோமேட்டிக்காக சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு. யார் பார்த்தீங்கன்னா கேமரா ஆனில் தான் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நினச்சிட்டு எடுத்து மாட்டிட்டு பார்த்தா கேமரா ஆன்லேயே இல்லை. இப்போ தான் பார்த்தீங்கன்னா திருப்பி ஆன் பண்ணாங்க. இந்த அளவுக்கு வியூ பார்த்தீங்கன்னா கவர் ஆகுதுன்னு தெரியல. நானும் பார்த்தீங்கன்னா ஒரு சில டைம் பார்த்தீங்கன்னா இந்த கேமராவை பார்த்தீங்கன்னா தலைகளாக வச்சு பார்த்தேன். நம்ம வீடியோ எடிட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரொட்டேஷன் பண்ணி எடிட் பண்ணிக்குவோம். தலைகளாக வச்சாலும் பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி மட்டும்தான் கவர் ஆகுது. நான் ஃபுல் வியூ கவர் ஆகும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பார்த்தேன். ஆனால் ஃபுல் வியூ பார்த்தீங்கன்னா இதில் கவர் ஆகும் அப்படிங்க. வைட் ஆங்கிள் இருக்குது. ஆனால் அந்த 2x இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 2x.5 என்னமோன்னு வரும். அந்த வைட் ஆங்கிள் பார்த்தீங்கன்னா கவர் பண்ணுற மாதிரி இல்லை. அந்த ஆப்ஷனே இல்லை நம்மள்ட்ட. வெறும் வைட் ஆங்கிள் அப்படின்ற மட்டும்தான் பார்த்தீங்கன்னா காமிக்குது. ஓகே, பரவாயில்லைங்க. இருந்தாலும் என்ன இன்னும் கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுங்க. நம்ம ஒரு கோபுரோட பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பார்த்தீங்கன்னா லேக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா டெலிவரி லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ரீச் ஆக போகிறோம். இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 150 மீட்டரில் தான் பார்த்தீங்கன்னா லொக்கேஷனு, ட்ராப் லொக்கேஷனு. ஓகேங்களா? இன்னும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 130 மீட்டரில் வந்து நம்ம டெலிவரி பண்ண போகிறோங்க. இதான் வந்து பார்த்தீங்கன்னா 2வது ஆர்டரோட டெலிவரி. இங்கே தாங்க காமிக்குது கோயில்கிட்ட. சரி, ஏதாவது டாக்ஸி அண்ணாக்கு இது போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேங்க. ஹலோ அண்ணா, ஸ்விக்கிங்கண்ணா. ஹலோ அண்ணா, கேட்குதா? ஸ்விக்கிங்கண்ணா, லொக்கேஷன் வந்துட்டேன். அந்த சக்தி விநாயகர் ஆலயம் இருக்கு. என்னங்கண்ணா? கேன்சல் பண்ணுறதா? கேன்சல் பண்ணுறதுக்கு நான் ஆர்டர் போட்டுங்க. ஓகேண்ணா, சரி. ஸோ வாய்ஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பிக்கப் லொக்கேஷனுக்கு ரீச் ஆகிட்டோங்க. பார்த்திங்கன்னா பிக்கப் பண்ணணும். ஸோ இப்படியே போட்டுடலாம் வண்டியை. ஸோ இந்த க்ளவுஸ் போட்டு ஓட்டுறதுக்கு ஒரு மாறு இருக்குங்க. ஸோ நம்ம க்ளவுஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணதில்லை. இப்போ தான் பார்த்திங்கன்னா நம்ம போட்டு யூஸ் பண்ணுறனால புதுசாக என்னமோ ஒரு மாறு இருக்குது கையெல்லாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா குழம்பு வந்து தனியாக தான் ஆர்டர் போடணுமாம்மா. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மள்கிட்ட கொடுக்க மாட்டாங்கம்மா. அது தனியாக ஆர்டர் போட்டு தான் பார்த்திங்கன்னா நம்ம பண்ணணும் அப்படின்னாங்க. நமக்கு அது தெரிலிங்க. அந்த அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா பார்த்து சிரிக்கிறாங்க. ஸோ நமக்கு தெரிஞ்சிருந்தால் நம்மளே பார்த்திங்கன்னா கஸ்டமர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கலாம். நமக்கு தெரில. ஸோ நம்ம இப்போ புதுசாக ஓட்டுறதுனால வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குன்றத வந்து தெரிஞ்சுக்கணுங்க. மணி பார்த்திங்கன்னா 12:15 ஆகுது. ஸோ கரெக்டாக பார்த்திங்கன்னா இங்கேருந்து 3.5 கிலோமீட்ரு. ஸோ 3 கிலோமீட்ரு 700 மீட்ரு பார்த்திங்கன்னா வருது. நம்ம வந்து வண்டி எடுத்துகிட்டு கிளம்பியாச்சுங்க உள்ள. சரி, ஓகே.
சொல்லுங்க. ஐயோ டெபாசிட் கேட்குதுங்க. இந்த ஒரு ஆர்டர் தான் ஓட்ட முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம லிமிட்டு பார்த்தீங்கன்னா கிராஸ் ஆகிடுச்சுங்க. கேஷ் ஆன் டெலிவரி வாங்குறோம் பார்த்தீங்களா, அந்த லிமிட் பார்த்தீங்கன்னா நம்ம கிராஸ் ஆகிடுச்சு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆர்டர் மட்டும்தான் அவைலபிள். நெக்ஸ்ட் ஆர்டர் ஓட்டுற மாதிரி இருந்தால் நம்ம பே பண்ணுற மாதிரி வருங்க. பண்ணு. ஸோ நம்ம அக்கௌண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா காசு இல்லை. அதனால் வந்து எப்படின்னா நம்ம அப்படியே கிளம்பலான்ட்டு வீட்டுக்கு. இந்த ஒரு ஆர்டர் முடிச்சுட்டு கரெக்டாக பார்த்தீங்கன்னா டைம் 1:30 ஆகுதுங்க. இவங்க லொக்கேஷன் எங்கே போட்டிருக்காங்க கரெக்டாக பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆர்டர் நம்ம பிக்கப் பண்ணோம் பார்த்தீங்களா, அங்கே தான் பார்த்தீங்கன்னா நம்ம நான் ஜிபே வாங்க. சரி ஓகேங்க. இன்னைக்கு எவ்வளோ ஆர்டர் ஓட்டியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 ஆர்டர் தான் ஓட்டணும். 7 ஆர்டர் அந்த 3 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா 7 ஆர்டர் ஓட்டியிருக்கோங்க. 7 ஆர்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டர் கேன்சல் ஆயிடுச்சு. 6 ஆர்டர் ஓட்டியிருக்கோம் 3 மணி நேரத்தில். எவ்வளோ ஏர்ன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 279 ரூபா பார்த்தீங்கன்னா நம்ம ஏர்ன் பண்ணியிருக்கோம். நம்ம பார்த்தீங்கன்னா ரேப்பிடோ, ஜொமேட்டோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ போட்டிருக்கிறோம். டிஸ்கிரிப்ஷனில் என்ன பார்த்தீங்கன்னா லிங்க் தரேன், மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. ஓகேங்க, நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கலாம். ஓகே, பை கைஸ்.